வடமாகாணத்தின் இளைஞர்கள் மத்தியில் கலைத்துறை சார்ந்த ஈர்ப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அண்மை காலங்களாக ஓவியம், சிற்பம் போன்ற துறைகளில் இளைஞர்களின் பங்களிப்பும் படைப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான பின்னணியில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவன் கமலரூபன் உருவாக்கியுள்ள கலைப்படைப்புகளும் பலரையும் கவர்ந்துள்ளது. கமலரூபன் ஒரு கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் அளவிற்கு ஓவியங்களையும் கலை சிற்பங்களையும் படைத்துள்ளார். பல்கலைக்கழக கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டே தமக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் மாத்திரம் இவற்றை அவர் உருவாக்கியுள்ளமை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. கிளிநொச்சியில் மிகவும் சாதாரணமான பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்த கமலரூபனின் அண்ணன்கள் இருவரும் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர். தந்தை ஒரு தச்சு தொழிலாளி. இவ்வாறான ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் கல்வியில் சிறந்த பெறுபேற்றை பெற்று யாழ் பல்கலைக்கழகம் சென்றார். பல்கலைக்கழகத்தில் பாடத்தேர்வுகள் இருந்த போதிலும் தந்தை ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்தமையினால் சிறுவயதிலிருந்தே மரசெதுக்கல் வேலைப்பாடுகளில் அதிக ஆர்வம் காணப்பட்டமையால் கமலரூபன் கலைத்துறையில் பல பாடங்கள் இருந்த போதும் இந்த பாடத்தை தெரிவு செய்து தனது அடையாளத்தை மெல்ல மெல்ல உருவாக்கி வருகிறார். கமலரூபனின் கலைப்படைப்புகள் ஆழமான கருத்துக்களை நேர்த்தியாக இலகுவாக வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அதே நேரம் கலைத்துறையில் பாரம்பரியமாக பின்பற்றுகின்ற செயற்பாடுகளுடன் மட்டும் நின்றுவிடாது புதிய தொழில்நுட்பங்களையும் தனது படைப்புகளில் உட்புகுத்தி அதிலும் வெற்றி கண்டுள்ளார். கமலரூபனினால் வரையப்பட்ட சில ஓவியங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள் தத்ரூபமானதாக காணப்படுவதுடன் அந்த ஓவியங்களில் வரையப்பட்டுள்ள நபரை கண் முன்னே நிறுத்தியது போன்றும் காணப்படுகிறது. இவ்வாறு பல திறமைகளை கொண்ட கமலரூபன் வடமாகாணத்தில் உள்ள கலை படைப்பாளர்களுக்கு ஒரு குறியீடாகவும் கலைத்துறை மீதான ஆர்வத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகமாகவும் இருக்கின்றார். தற்போது சிறிய அளவிலான தொழில் முயற்சி ஒன்றை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்திருக்கும் கமலரூபன் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப தனது கலைப்படைப்புகளை உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் சந்தைப்படுத்தி வருகின்றார். கலைத்துறை சார்ந்த படைப்புகளுக்காக சந்தை வாய்ப்புகள் என்பது எமது நாட்டில் குறைவாக காணப்படுகிறது. பலரது கலைப்படைப்புகள் தற்போது வீதிகளிலே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் கலைத்துறையில் வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கான நவீன சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்கப்படுத்துதல் செயற்பாடுகளை அரசாங்கம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் கமலரூபன் போன்ற பல இளைஞர்கள் கலைத்துறையில் சாதிப்பதற்கான பயணங்களில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் பயணிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் மகேந்திரன் கமலரூபன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தேன். இப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் இந்த சிற்பங்களை ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் ஸ்கூல் டைமில் எங்களோட அப்பா ஒரு தச்சு தொழிலாளி. அதால் அங்கே இந்த மரச்செதுக்கல் செய்கிறதுக்கான சில அண்ணாக்கள் அங்கே எங்களோட வீட்டை வச்சு அந்த மரச்செதுக்கல் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் என்னாலே சிலைகளை உருவாக்க முடியும் என்ற ஒரு தோட்டில் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போ நான் ஒளி அப்பாட்ட போய் கேட்டேன். அப்போ தரமாட்டேன்னு போடா அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு பழைய ஒளி ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த ஒளியை தான் நல்லா தீட்டி போட்டு அதை ஒரு பழைய ஒன்று இருந்துச்சு. அந்த பழைய அடித்து ஒரு ஒரு உருவம் ஒன்று செதுக்கினேன். அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு, நல்லா இருக்குது, மற்றாக்களும் அம்மாக்காக்களும் பார்க்கும்போது நல்லா இருக்கலாம் அம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் உண்மையிலே இந்த துறைக்குள்ள தான் என்னோட இது இருக்குமான்ற. மற்ற இங்கே எஃப்னாக்கு வரும்போது சிற்பத்துறை எடுக்கிறதா ஓவியத்துறை எடுக்கலாம், 2 சாய்ஸ் காணப்படுச்சு. அப்போ நான் அதில் சிற்பம் எனக்கு முதலே ஒரு மரச்சதுக்களில் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அப்போ நான் சிற்பத்துக்கு போகணுன்ட்டு போனேன். போனது பிறகு தான் தெரிஞ்சு மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை, அதில் கணக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள், படைப்புகள் எவ்வளவோ இருக்குது. அப்போ நான் அந்த இதுக்குள்ள போனது பிறகு தான் எனக்கு மிகவும் பிடிச்ச கொண்டது இந்த பைவர் காஸ்டிங். அது மிகவும் பிடிச்சது. அதில் மொடல் காஸ்டிங், மெட்டல் காஸ்டிங், தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான ஒர்க்குகள் அதுக்குள்ள இருந்துச்சு. இப்போ நான் வெறும் 3 வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் எவ்வளவும் இன்னுமே விதமான படைப்புகள் நான் கமிஷன் ஒர்க் எவ்வளோ செய்திருக்கேன். அதுவும் கமிஷன் ஒர்க் எவ்வளோ செஞ்சுருக்கேன். கட்டணா கமிஷன் ஒர்க் எவ்வளோ செஞ்சுருக்கேன். 7 அடி சிலை, 8 அடி சிலை அப்படியான ஓடர்ஸும் நான் இப்போ செய்து கொண்டு வரேன். வருங்காலங்களில் என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே எத்தனையோ படைப்பாளிகள் திறமையான படைப்பாளிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க வெளியில் தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வெளியில் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. மற்றபடி அவங்க இப்போ திறமையான கலைஞர்களோட சேர்ந்து வருங்காலத்தில் நான் பயணிக்கணும். அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சில ஆக்கங்கள் வெளிநாடுகளில் போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன். இந்த ஒர்க் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கில் நான் முதல்ல இந்த மரச்செதுக்கல் அதுலேருந்து நான்
அதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்டல் காஸ்டிங்ன்ற ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ற பிறகு நான் அந்த மெழுகுல ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பித்தளையை வார்த்து ஊற்றி இந்த சிற்பம் செய்தது. இந்த இது வந்து நான் கன்செர்ட்லாம் செய்தேன். நான் என்ன கன்செர்ட்ண்டா உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடலில் தொடங்கி ஒரு தேடல்லையே முடிகிறது தான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் வந்து இந்த வடமாகாணத்தில் இந்த காணா போன ஆக்களோட மனநிலை வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே. ஏன்னா நானும் அந்த இதில் வந்து சூழலேருந்து வந்த நான் எங்கள் 2 நாட்களும் இங்கே தெரியலை. அதால் வந்து என்னோட கன்செர்ட் ஒர்க் வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்செர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும்போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போய் கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த ஒர்க்கில் வந்து கொண்டு வந்துருக்கோம். இது வந்து தேடலையே ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய் கொண்டிருக்கிறது தான் இந்த இதில் காட்டியிருக்கேன். Earn the most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.